ஸோ இவர்கள் செய்த தவறுனால ஏற்பட்ட விளைவுகள் தான் இன்றைக்கி மக்கள் வந்து ரேஷனில் போய் நிற்கிறதும், பொங்கல் வந்துச்சுன்னா 1000 ரூபா கொடுக்க மாட்டாங்களா, கரும்பு கொடுக்க மாட்டாங்களா நிற்கிறதும். தம்பி, தமிழனுடைய வரலாறு என்ன, நம்மளுடைய பெருமை என்ன? அவன் வந்து முப்போகம் விளைவிச்சு ஊருக்கே சோறு போட்டவன் தம்பி. உலக அதிசயம்னு இவங்க சொல்கிற எதுவுமே உலக அதிசயம் கிடையாது. 7 உலக அதிசயம் சொல்கிறாங்கல்ல, தாஜ்மஹாலை எவன் வேணால் எப்போ வேணால் கட்டலாம் நிற்கிற டெக்னாலஜியில். தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறா பார்ப்போம் ஒருத்தவன். ஓப்பன் சேலஞ்ச். என் தமிழ்நாட்டில் கட்ட தஞ்சை பெரிய கோயிலை, அது பெருவுடையார் கோயிலை எந்த ஆர்கிடெக்டாலும் கட்ட முடியாது, உலக நாட்டில் எவனும் கட்ட முடியாது நிழல் விழுகாமல். அப்போ எவ்வளவு அறிவில் தலை சிறந்தவனாக இருக்கான், எவ்வளோ உழைப்பில் தலை சிறந்தவனாக இருக்கான், எவ்வளோ சிற்பக்கலையில் தலை சிறந்தா இருக்கான், வர்ம கலையில் தலை சிறந்தா இருக்கிறான், நம்ம விளையாட்டில் தலை சிறந்தவனாக இருக்கிறான், கூட்டு குடும்பம், இங்கே கோயில் வழிபாடுன்னு அவ்வளோ விஷயம் தேர்ந்து இருந்த மக்கள் குடிக்க அடிமையாக கிடக்கிறான், போதைக்கு அடிமையாக கிடக்கிறான், வேலை இல்லாமல் உட்காந்து எந்தெந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இங்கே உங்களுக்கு இந்த பிரச்சனையில் இவன் மட்டுப்பட்டு கிடக்கிறதுனால தான், இவன் வேலை செய்வதற்கு தகுதியற்றவனாக இங்கே இருப்பதனால தான் 6 லட்சம் பேர் பீகாரி உள்ளே வந்திருக்கிறான். அவன் கையில் இப்போ ஓட்டு உரிமை இருக்குது. 12 லட்சம் பேர் மொத்தமாக வெளி ஸ்டேட்லேருந்து இங்கே வந்திருக்கிறான். ஒட்டு மொத்தமாக இப்போ கணக்கெடுத்தாக்கா 15 20 லட்சம் பேருக்கு இருக்கானா ஓட்டு ஐடி வாங்கி. ஓகே, இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியவன் யார்? இங்கே உள்ளவன், தமிழர்கள், இங்கே இருக்கிறவங்க. இங்கே இருக்கவன் என்ன பண்ணிட்டான்? குடிக்க அடிமையாக்கப்பட்டு, போதைக்கு அடிமையாக்கப்பட்டு, வலுவிழந்து கிடக்கிறான். அங்கேருந்து வந்து இங்கே அவன் பிழைக்கிறான். அவன் டிசைட் பண்ணுறான் தமிழ்நாடு அரசியலில் யார் வரணும்னு. புரியுதுங்களா? அவன் யாருக்கு ஓட்டு போடுவான்? இங்கே உள்ள ஆளுக்கு ஓட்டு போடுவான். இது எவ்வளோ பெரிய அரசியல் சூழ்ச்சின்னு உங்களுக்கு புரியுதா? நாளைக்கு இது இப்படியே போகும் பொழுது ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே உணவு, ஒரே மதம்னு கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இது பேராபத்து தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டுக்கு கிடையாது, இந்தியாவுக்குமே. அப்போது நீங்கள் மோடி அவர்கள் தலை சிறந்ததாக தமிழ்நாட்டை, இந்தியாவை வல்லரசு ஆகிட்டேன், பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கோன்னு சொல்கிறாருல, அப்படி பெற்றிருந்தா எதுக்குப்பா வட மாநிலத்தவர் அத்தனை பேர் இங்கேருந்து உட்காந்துருக்கான்?